அழகிய தமிழ் மகனில் வந்துட்டு வர சொல்லுங்க, அவருன்னு நினைப்பீங்க, அவர் இல்லை, பிரசாத். அவன் அப்படியே ஒரு இந்த இன்ட்ரோலேருந்து அந்த கேரக்டர் எனக்கு இந்த சீன் கரெக்டாக ஞாபகம் வரும். நான் ஸ்டேஜ் ஏற்றி விட்டுருவாங்க கவிதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து ஒன்று அப்படியே சூப்பராக மேட்ச் பண்ணிடும். உங்கள் ஒப்பனாடா சொல்லுவான், 3 கவிதை உங்கள் ஒப்பனா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லுவேன். பின்னாடி ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சு கவிதை சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு இருப்பாங்க. அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன், அதுவும் வில்லனா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம். அந்த 2 பேர்த்துக்குமான டிஃப்ரென்ஷியேஷன் பயங்கரமாக காட்டியிருப்பாப்புல அந்த படத்துலையுமே. இதில் பார்த்தோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்கு ஒரே லுக்கு தான். ஆனாலும் அந்த ஒரு டைலாக் ஆட்டிடியூட்லேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக காமிச்சிருப்பாப்புல. அந்த ஒரு டைலாக், எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா, எவ்வளவோ பண்றோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது பிரேம்ஜி மாடுலேஷன் எடுத்துகிட்டு இருந்திருப்பாப்புல. அது முன்னாடி வரும்போதெல்லாம் இரிட்டேட் ஆகும், கடைசியில் சொல்கிறப்போ ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அழகாக மாறினாள், அழகாக தாவினாள்,